பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். யோவான் எழுதின சுசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வாழ்க்கையில் துக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. யாபேசுடைய அம்மா துக்கத்தோடு அந்த பிள்ளையை பெற்றேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. துக்கத்தோடு பெற்றாங்களாம். அந்த பிள்ளையை பெற்ற போது அவங்களுக்கு ஒரு துக்கம் இருந்தது, அவளுக்கு ஒரு வேதனை இருந்தது, அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுற ஆண்டவர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டார். பிரியமானவர்களே, துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றிட்டார். பார்த்தீங்களா? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் துக்கம், அவனுக்கு அம்மா வச்ச பேரு துக்கம். ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெருசாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, உங்க கரம் என் கூட இருக்கட்டும். நன்றி. அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். துக்கத்தோடு இருக்கிற மக்களே, உங்களை பார்த்து இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து இதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு யாபேசை போல ஜெபியுங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, யாபேசின் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். அதற்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 13 வருடங்கள் துக்கத்தோடு கூட, சிரமத்தோடு கூட, பல பாடுகளோடு தாவீது அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் அவன் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து அவனை யூதாவின் அரியணையிலே உட்கார வைத்து ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம், உங்கள் வியாதியினால் துக்கப்படலாம், நீங்கள் இழப்பினால் துக்கப்படலாம், வறுமையினால் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற பலவித நெருக்கங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்று இந்த வேளையிலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்தில் எத்தனையோ பேர், அன்னாள் துக்கத்தோடு ஆலயத்திற்கு சென்றார், அழுது ஜெபம் பண்ணினார். ஒரு குழந்தை இல்லையே என்று வேதனைப்படுகிறாள், அழுகிறாள், ஜெபிக்கிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். தேவன் அவளுடைய கண்ணீரை துடைத்து அவள் துக்கத்தை மாற்றி அவளை ஆசீர்வதித்து தேவன் அவளுக்கு உதவி செய்து ஒரு அருமையான சாமுவேலை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்முடைய துக்கங்களை எடுத்து போடுகிற ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.